இந்திய கிரிக்கெட் அணியின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடி வருகிறார்கள். அந்த வாய்ப்பில் கடந்த ஆஸ்திரேலியா தொடரில் அசத்திய ரோஹித் சர்மா தொடர் நாயகன் விருது வென்று அசத்தினார். அத்துடன் தம்முடைய கெரியரில் முதல் முறையாக ஐசிசி ஒருநாள் தரவரிசையில் உலகின் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக முன்னேறி அவர் சாதனை படைத்தார். அடுத்து நடைபெற்ற தென்னாப்பிரிக்க தொடரில் 2 சதங்கள் ஒரு அரை சதம் அடித்த விராட் கோலி தொடர் நாயகன் விருது வென்று அசத்தினார். அதே வேகத்தில் 2026 நியூசிலாந்துக்கு எதிரான முதல் போட்டியிலும் 93 ரன்கள் குவித்த அவர் இந்தியாவில் வெற்றியில் பங்காற்றினார். மறுபுறம் அந்த போட்டிகளில் விராட் கோலியை காட்டிலும் ரோஹித் சர்மா கொஞ்சம் குறைவான ரன்களை அடித்தார். அதன் காரணமாக ரோஹித் சர்மாவை முந்தைய விராட் கோலி ஐசிசி ஒருநாள் தரவரிசையில் புதிய உலகின் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக முன்னேறி சாதனை படைத்தார். 2013-2021 வரையிலான காலகட்டங்களில் பெரும்பாலான வருடங்களில் நம்பர் 1 இடத்தில் ஜொலித்த அவர் அதன் பின் சரிவை சந்தித்தார். இருப்பினும் தற்போது மீண்டும் அசத்தும் விராட் கோலி 1408 நாட்கள் கழித்து நம்பர் 1 இடத்தை பிடித்து தன்னுடைய தரத்தை நிரூபித்தார். அதையும் சேர்த்து ஒருநாள் போட்டிகளில் விராட் கோலி ஒட்டுமொத்தமாக தம்முடைய கேரியர்